துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரமநாத ரமணா சங்கராத ரமணா தூரமணி கரவநாதனா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ தகப்பனே எது வந்தாலும் தகப்பனே நீங்க தான் ராஜா எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே. நீங்க மட்டும்தான் ராஜா எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே. தகப்பனே, வேற ஒன்று எங்களுக்கு வேண்டாம். தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் வேறு எதற்கும் நாங்கள் அடிமைப்படவில்லை அப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் பின்பற்றி உண்மை மாத்திரம் நாங்கள் ஆராதித்து தகப்பனே உமக்கு மாத்திரம் நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ நன்றி ஏசையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேச நீர்தானையா. நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேச நீர்தானையா. நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலதினத்தில் ஒரு சமூகத்தில் துதித்து பாடி ஆராதிக்கும்படியான கிருபை நிறைகள் தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் தகப்பனே உங்கள் சமூகத்திலே வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனுடைய வார்த்தை கொடுக்கிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளில நீங்க என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தகப்பனை சித்தம் வைத்திருக்கிறீங்களோ வார்த்தைகள் தகப்பனே எங்களுக்கு பிரோஜனமாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்யுங்க தகப்பனே. நீர் எங்களை பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கடந்த 4 மாத காலங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தினார், பாதுகாப்பாய் நடத்தினார். கர்த்தர் இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்வாராக. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ செய்திக்கு நம்முடைய செவிகளை சாய்த்து தேவன் நம்மோடு பேசும்படியாக விதித்தை திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு அற்புதமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. அது மாத்திரமல்ல, வீட்டில் அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் எப்படி நம்ம ஆராதிக்கிறோமோ அதே போல வீட்டில் அமர்ந்து தேவனை ஆராதித்து தேவனோட வார்த்தைகளை கேட்டு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் பின்பகுதி. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தின் பின்பகுதி வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை இந்த மாதத்துல, உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த ஒரு வார்த்தை தான், ஆரோக்கியம் வரப்பண்ணி நம்முடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்ல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய காயங்களை ஆற்றி நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு.
நம் ஆரோக்கியமா இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னும் செய்ய தேவையில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நம்முடைய காயங்களை கர்த்தர் ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். வேதத்திலே அநேகர் ஆரோக்கியம் அடைந்திருக்கிறார்கள். தேவனோட வார்த்தையின் நிமித்தமாய், தேவன் சொன்ன அற்புதத்தின் நிமித்தமாய், விசுவாசத்தின் நிமித்தமாய் அநேக ஆரோக்கியம் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஒரு சில காரியங்களை குறித்து தானித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்து கடந்தவும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட 2 வார்த்தை மூலியமாய் உங்களோடு பேசுகிறான் விருப்பப்படுகிறேன். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஆரோக்கியம். 2வது, அவர் நம்மை தொட்டு நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒன்றும் பெருமையாய் திரும்பி வந்ததில்லை. ஏனென்றால் அவர் வார்த்தைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையில இன்றும் அதிகாரம் உள்ளது. மாத்திரமல்ல, அவருடைய தம்முடைய கரத்தை கொண்டு நம்மை தொட்டு அவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஆரோக்கியம் அடைந்தவர்கள் அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆரோக்கியம் அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்திலுடைய 1வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். முதலில் வார்த்தையின் மூலமாய் ஆரோக்கியம் அடைந்த தேவ மனிதர்களை முதலாவது நம்ம பார்க்க போகிறது நாகமான். அவன் யார் என்றால் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாயிருந்தான். அவன் மூலியமாய் கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளை இருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலியாய் இருந்த போதும் அவன் ஒரு குஷ்டரோகியாய் அந்த வியாதியில அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண் அங்கே அடிமையாய் கொண்டு போகப்படுகிறாள். அது நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த சிறு பெண் மூலியமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நாகமானுக்கு செய்கிறார். அவன் தீர்க்கதரிசித்து போகும்படியாய் தன் நாச்சியாரிடத்திலே சொல்லுகிறான். நாகமானும் புறப்பட்டு போகிறான். அதனுடைய 8வது வசனம் சொல்லப்படுகிறது. எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை அவர் மூலியமாய் அந்த இடத்துல செய்கிறார். கடிதங்கள் கொடுத்து அனுப்பப்படுகிறது. இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல வந்து அவன் சொல்லி அந்த நிருபத்தை கொடுக்கிறான். நிருபத்தை கொடுத்து அவன் வாசித்த போது இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் 6வது வசனம் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை மண்டலத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. உடனே இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியிருக்கு. கொல்லவும் உயிர்ப்பிக்கும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போதே எலிசாவுக்கு இங்கே நடப்பது இங்கு தெளிவாய் தெரிகிறது. 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே நாகமான் புறப்பட்டு போய் எலிசாவின் வாசப்படியில் நிற்கிறான். 9வது வசனம். அப்படி நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். என்பதே நாகமானுக்கு சுகம் எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாகமான் நினைத்த போது என்னை தொட்டு அவன் சுகமாக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். நீ போய் 7 தரம் யோர்தானில் முங்கு என்று சொல்லி இந்த வார்த்தையை அவன் சொன்ன போது நாகமான் அதை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் நாகமான் சொல்லுகிறான் அதனுடைய 10வது வசனம். அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எலிசாவை சொல்ல, எலிசா ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட போது நாகமான் கடு கோபமாய் புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று கொண்டான். ஏனென்றால் அவனை தொட்டு சுகமாக்கும்படியாய் அவன் எண்ணி வந்தபோது
கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி அவனை சுகமாக்க கர்த்தர் விருப்பம் வைத்தது நிமித்தமாய் எலிசாவு மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுகிறது. இப்போ யோர்தானே 7 தரம் உங்கு 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டபோது கடுகோபமாய் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய ஊழியக்காரன், அவனுடைய நாகமானுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், 13வது வசனம், அவன் ஊழியக்காரர் சமீபத்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் மூடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொல்லி முடித்த போது நாகமான் அவருடைய வார்த்தைக்கு, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அன்பு தேவஜனமே, வார்த்தை மூலமாய் நம்மை ஆரோக்கியம் அடைகிற தேவன், ஆரோக்கியம் அடைய செய்கிற தேவன் அவன் நம்மோடு கூட உண்டு. 14வது வசனம், அவன் இறங்கி போய் தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல ஆயிற்று. அதுக்கப்புறம் நாகமான் விசுவாசிக்கிறான். அதுக்கப்புறம் கடந்து வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் அவன் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்லி நாகமான் தன் வாய்மொழி கொண்டு ஒரு விசுவாச அறிக்கையை அந்த இடத்துல கொடுக்கிறான். கர்த்தர் தேவனுடைய மனுஷன் மூலியமாய் ஒரு வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றுகிற தேவன் அவன் நம்மோடு கூட உண்டு. அந்த விசுவாச அறிக்கை பாருங்க, சுகம் ஆரோக்கியம் அடைந்த பின்பு நாகமான் விசுவாச அறிக்கை சொல்கிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்லி. அன்பு தேவஜனமே, கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை ஆரோக்கியம் அடைய செய்கிறவர். நாகமான் அவனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து வந்தார். ஆனால் தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த வார்த்தை மூலியமாய் அவன் யோர்தானிலே 7 தரம் முழுங்கின போது அவனுடைய சரீரம் சிறு புள்ளி மாம்சத்தை போல ஆயிற்று. தேவனுடைய விசுவாச அறிக்கை, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவனை இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு விசுவாச அறிக்கை கொடுக்கிறான். அன்பு தேவஜனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன், வார்த்தையை அனுப்பி நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. 2வது காரியத்தை குறித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 8வது வசனத்தினுடைய, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் அந்த இடத்துல திமிருவாதக்காரனாய் கிடக்கிறான். அவரை சொஸ்தமாக்கும், அவர் ஆரோக்கியமடையும்படி வேண்டிக் கொள்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிருவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அது கர்த்தர் சொல்கிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்றான். அவர் நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறவர். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர். அவருடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை சுகப்படுத்தி நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன் அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் உள்ளான இதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவஜனமே, 100க்கு அதிபதி சொல்கிறான், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இது சொல்லி முடித்த பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை
காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு 13ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்ற அந்நாளிலேயே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். அன்பு தேவ ஜனமே, அவருடைய வார்த்தையில இன்னும் வல்லமை உண்டு. அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். நம்முடைய காயங்களை கர்த்தர் ஆற்றி நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அவன் திமிரவாதமாய் வீட்டிலே கொடிய வேதனையில் எத்தனை வருடம் கொடிய வேதனையில் இருக்கும்போது அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாச வார்த்தை, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டபோது, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொன்னபோது கர்த்தர் அந்த வார்த்தை விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். நீ போ, விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்ன அந்த நாளிகையிலே வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் வார்த்தையை கொண்டு நம்ம ஆரோக்கியப்படுத்துகிறவர்கள். 3வது வார்த்தை மூலியமாய் ஆரோக்கியம் என்கிற காரியத்தில் 3வது ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். கானானி ஸ்திரீனுடைய மகள், அவளும் இந்த விசுவாச வார்த்தை மூலியமாய் ஆரோக்கியம் அடைகிறாள். 15ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானியாக ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவரை கூப்பிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கானானி ஸ்திரீ, அந்த ஸ்திரீயின் மகள் மிகவும் கொடிய வேதனை, பிசாசினால் மிகவும் கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அவர் அமைதியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் அவரை வருந்தி கேட்டுக் கொள்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர் சொல்லுகிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமோ என்றார். இந்த வார்த்தையை கேட்டபோது அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அன்பு தேவ ஜனமே, அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற தேவன் மாத்திரமல்ல, அவர் வார்த்தையின் மூலியமாய் நம்முடைய விசுவாசத்தை அவர் மிகவும் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பலப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. நாகமான் குஷ்டரோகியாய் இருந்தான். தேவனுடைய மனுஷனுடைய எலிசாவுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அவனை ஆரோக்கியமடை செய்தார். 100க்கு அதிபதி, அவன் வேலைக்காரன், தீவிரவாதமாய் கொடிய வேதனைப்பட்டிருந்த சமயத்துல அவன் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அண்டையிலே போய், என் வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்வது, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறார், நீ வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு, உன் விசுவாசம் உன் பெரியது என்று சொல்லி, விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி வார்த்தையை சொன்னான். அந்த வேலைக்காரன் சுஸ்தமான. அதே மாதிரிதான் இந்த இடத்துல கானானியாக ஸ்திரீயினுடைய மகள் மிகவும் கொடிய வேதனைப்படுகிறார் பிசாசினால். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் கொடுக்கலாமா என்று சொல்லி அவர் வினாமுற போது அவள் சொல்லுகிறார், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானங்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமோ என்றார். இந்த வார்த்தையை கேட்டபோது அவள் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை செய்ய அவர் தீவிரமாய் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். நமக்கு ஒன்றே ஒன்று, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும்.
அவர் வார்த்தையிலே நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தின் மூலமாய் தேவன் என்னை நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம், ஒரு வார்த்தையிலே விசுவாசத்தை நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவச்சனமே அவர் வார்த்தை மூலமாய் ஆரோக்கியம் என்கிற தலைப்பிலே 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். 2வது நாம் குறித்து பார்ப்பது, அவர் நம்மை தொட்டு நம்மை ஆரோக்கியம் அடைய செய்வார். தொட்டு நம்மை சுகப்படுத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நம்மை தொட்டு சுகப்படுத்துகிறவர், நம்மை தொட்டு ஆரோக்கியப்படுத்துகிறவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அப்பொழுது ஜெபாலய தலைவர் ஒருவனாக யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் ஒரு கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். யவீருவின் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று சொல்லி, நீர் வந்து உம்முடைய கைகளை வெய், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லி ஜெபாலய தலைவன் யவீரு தேவனை நோக்கி வேண்டுகிறான். அவர் போகிற சமயத்தில் அநேக அற்புதங்களை அந்த இடத்துல அநேகருக்கு வியாதிகளை சுகப்படுத்தி கொண்டு போன சமயத்தில் 35வது வசனம் இப்படியாக சொல்லப்படுது. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருக்கிற சிலர் வந்து, உம்முடைய குமாரத்து மரித்து போனால் நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவன் நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிரு என்று சொல்லி. அன்பு தேவஜனமே பாருங்க, குமாரத்து மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அங்க வந்தவர்கள் சொன்னபோது கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிரு என்று சொல்லி தன்னுடைய சீசர்களை கூட்டிக் கொண்டு ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே பிரவேசிக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அந்த ஜெபாலய தலைவன் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய், நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே என்று சொல்ல அந்த வார்த்தையை அவன் முருக பிடித்துக் கொண்டிருந்தான். என் மகள் மரித்து போகவில்லை, உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்ல விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அந்த மகளை மீண்டுமாய் உயிர் பெறச் செய்தார். 41வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பின்னே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயதுள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அன்பு தேவஜனமே, கர்த்தர் நம்மை தொட்டு ஆரோக்கியம் அடைய செய்கிறவர், நம்முடைய காயங்களை தொட்டு குணப்படுத்துகிறவர். அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய், இன்றும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவனாய், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபாலய தலைவன் யவீரு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவர் மேல் உன் கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். இந்த வார்த்தையை சொன்னவுடன் உடனே போகிற சமயத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அந்த இடத்துல செய்து முடித்து பேசிக்கொண்டு இருக்கும் போது ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து, உன் குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுப்பால் அவன் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான். ஆனாலும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறான், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த வார்த்தையை அவன் உருவ பிடித்தான். கர்த்தர் கடந்து வந்தார். அந்த மகளை தொட்டு கைகளை பிடித்து சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொன்னார். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தார். கர்த்தர் அவரை ஆரோக்கியம் அடைய செய்தார். மரணத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். மரணத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஆரோக்கியம் அடைய செய்து அவரை தன்னுடைய தகப்பனுக்கு மீண்டும் திரும்ப கொடுத்தார். அன்பு தேவஜனமே, அவர் தொட்டு ஆரோக்கியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். 2வது காரியத்தை குறித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்கள் இப்படியா சொல்லப்படுகிறது.
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கையிலே வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தால் தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனியாய் இருந்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் தம்முடைய கைகளை வைத்து உடனே அவரை தொட்டு அவரை ஆரோக்கியப்படுத்தினால் இன்றும் கர்த்தர் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தை மூலியமா நமக்கு ஆரோக்கியம், அவர் கரத்தை கொண்டு நம்மை தொட்டு நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. அன்பு தேவஜனமே, 2 காரியங்களை இந்த நாட்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாய் தேவன் நமக்கு ஒரு 5 விதமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஒன்று, நாகம்மான் அவனோட குஷ்டரோகம் நீங்கிற்று கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின் மூலியமாய். அதே போல 160 வேலைக்காரன் கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய் அவன் ஆரோக்கியம் அடைந்தான். கானானியா ஸ்திரீயினுடைய மகள் பிசாசிலே கொடிய வேதனைப்பட்டிருந்த போது கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய் அவளை ஆரோக்கியம் அடைய செய்தார். 2வது காரியம், கர்த்தர் தொட்டு நம்மை ஆரோக்கியம் அடைய செய்கிறவர். ஜெபாலய தலைவனுடைய மகள் வந்தவனை தொட்டு அவளை ஆரோக்கியப்படை செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் கடந்து கொண்டு அவளை தொட்டு அவள் ஜீவனை மீண்டும் திரும்ப கொடுத்தார். 18 வருஷம் நிமிரக்கூடாத கூனியை கர்த்தர் தொட்டு ஆரோக்கியமடை செய்தார். அன்பு தேவ ஜனமே, அதே தேவன் நம்மோடு கூட உண்டு. அதே தேவன் நம்மோடு கூட உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே தேவனுடைய மகிமை நம்ம மத்தியிலே கடந்து வரட்டும். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்மை தாழ்த்துவோமா? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர் அவருடைய வார்த்தை மூலியமாய் நமக்கு ஆரோக்கியம், அவர் தொட்டு நம்மை ஆரோக்கியப்படுத்துவார். 2 காரியங்களை இந்த நாளில் நாம் தியானித்திருக்கிறோம். எப்படி வார்த்தை மூலியமாக அந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை மூலியமா நமக்கு ஆரோக்கியம், அவர் நம்மை தொட்டு சுகமாக்குவார் என்று சொல்லும் போது அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை தொட்டு ஆரோக்கியப்படுத்துகிற தேவன் அவர் நம்மோடு தொடர்ந்து. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? தேவனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களை தாழ்த்துகிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர் எப்படி எங்களை காயங்களை எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பீர்? உடைய வார்த்தை அனுப்பி நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பீர். நீர் எங்களை தொட்டு எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பீர். தகப்பனே, குஷ்டரோகியாய் இருந்த நாகமான் எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு யோர்தானில் 7 தரம் ஒழுகின போது கர்த்தர் நீர் அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தீர். உங்களுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அதே போல தகப்பனே, 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் திமிரவாதமாய் கிடக்கிறான் என்று சொல்லி நம்மிடத்தில் வந்தபோது அவன் விசுவாசத்தை நீர் பார்த்து விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பினீர். வார்த்தை மூலியமாய் திமிரவாதக்காரன் ஆரோக்கியம் அடைந்தான். கானானி ஸ்திரீ மகள் மிகவும் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி உங்களிடத்தில் வந்தபோது, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, இந்த விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி வார்த்தை நீர் அனுப்பினீர். மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். அதே போல தகப்பனே, நீர் எங்களை தொட்டு ஆரோக்கியம் அடைய செய்கிறீர் என்ற ஒரு வார்த்தையின் மூலியமாய் அப்பா ஜெபாலய தலைவனுடைய மகளை தொட்டு நீர் ஆரோக்கியம் அடைய செய்தீர். 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனியை கர்த்தர் நீர் தொட்டு உடைய கரத்தினாலே நீர் தொட்டு நீர் ஆரோக்கியம் அடைய செய்தீர். அதே போல எங்களை நீர் தொட்டு எங்களை ஆரோக்கியம் அடைய செய்யுங்க. இந்த நாளில அப்பா உமது வார்த்தை எங்களுக்கு ஆரோக்கியம் அடையட்டும். உடைய வார்த்தை மூலமாய் நாங்கள் ஆரோக்கியம் அடையட்டும். தகப்பனே, நீர் எங்களை தொட்டு எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உமது கருத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி எங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க.
தகப்பனே, கடந்த 4 மாத காலங்களில் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீர் தகப்பனே. இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் நீர் எங்களை அற்புதமாய் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, எங்கள் தேசத்திலே தகப்பனே இந்த வைரஸ் நிமித்தமாய் அநேக தகப்பனே மரித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல கர்த்தர் நீர் எங்களை ஆரோக்கியமாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், விசேஷமா எங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த வைரஸ் நிமித்தமாய் தகப்பனே இந்த வைரஸ் எந்த பாதிப்பு எங்கள் தேசத்தில் இல்லாதபடி, எங்கள் இந்தியாவில் இல்லாதபடி, தகப்பனே எங்கள் மாவட்டங்களில் இல்லாதபடி கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உமது கர்த்தர் ஒப்பு கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை மூலியமா எங்களுக்கு ஆரோக்கியம், நீர் எங்களை தொட்டு எங்களை ஆரோக்கியப்படுத்துகிறீர்கள். அப்படியே 2 வார்த்தைகள் உருக பிடித்துக் கொள்கிறோம். இந்த மாதம் முழுதும் கர்த்தாவே எங்களை ஆரோக்கியமாய் தகப்பனே எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் ரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாய் எங்கள் இந்தியாவுக்கு அதிகமாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த வைரஸ் அநேக தகப்பனே ஆக்சிஜன் இல்லாமல் அநேக தகப்பனே மறித்துக் கொண்டிருக்கிற சமயங்களில் கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாய் இந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொன்ன விசுவாசிக்கிறோம். அந்த கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சூழ்நிலை பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.